யார் கிறிஸ்தவன் அப்படிங்கிறதே மிகப்பெரிய கன்க்ளூஷனாக இருக்குது. ஏன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், நீங்கள் கிறிஸ்டியன்ஸ் ஒருத்தன் சொல்கிறான் ஆர்சின்றான், ஒருத்தன் சொல்கிறான் பெண்டிகாஸ்ட்ன்றான், ஒருத்தன் சொல்கிறான் ப்ராட்டஸ்டன்ட்ன்றான், ஒருத்தன் சொல்கிறான் ஆர்த்தடாக்ஸ்ன்றான், உங்களுக்குள்ளே இப்படி அடித்து உருள்றீங்களே, உங்களை நான் எப்படி நீ சொல்கிற உபதேசத்தை நான் இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். அதனால இந்த கன்க்ளூஷன் ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சரியான ஒரு கேள்வி மாதிரி தெரியுதா? ஸோ யார் கிறிஸ்தவன் அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணோம். முதல்ல ஜோசப் விஜய்னு பெயர் வச்சுக்கிட்டு முட்டாங்கால் போட்டு இப்படியே கும்பிட்டுக்கிட்டே போய் சாமி கும்பிட்டோம்னா கிறிஸ்தவன் ஆயிட முடியாது. இல்லை ஜான்னு பேரை வச்சிருக்கவன் வெறும் பேரை மட்டும் வச்சிருந்தாலும், இல்லை டேனியல்னு வெறும் பேரை மட்டும் வச்சிருந்தாலும் ஒருத்தன் கிறிஸ்தவன் ஆயிட முடியாது. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. யாரு தான் கிறிஸ்தவன்? தனக்கு ஒரு சிலுவை, தன் பொண்டாட்டிக்கு ஒரு சிலுவை, ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா அதுக்கு 2 கிராம்ல ஒரு சிலுவை, வீட்டுக்கு முன்னாடி சிலுவை, வீட்டுக்கு பின்னாடி சிலுவை, கார்ல சிலுவை, பைக்ல சிலுவை, சர்ச்சுக்கு போனா இப்படி சிலுவை, வீட்டுல எல்லாம் பூரா சிலுவையா வச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறவங்களாம் கிறிஸ்தவனான்னு கேட்டா அவனும் கிறிஸ்தவன் கிடையாது. இல்ல கல்லாப்பட்டியில பைபிள் ஒதுக்கி கொண்டு வச்சா காசு வரும் அப்படின்னு சொல்லி கடையில வச்சிருக்கவங்களாம் கிறிஸ்தவனான்னு கேட்டா கிடையாது. இல்ல எனக்கு பைபிள் வச்சா பேய் வராது அப்படின்னு சொல்லி தலைக்கு மாட்டில் வச்சுட்டு தூங்குதவங்களாம் கிறிஸ்தவன் கேட்டா கிடையாது. இல்ல புக் செல்ஃப்ல புக்கெல்லாம் இருக்க இடத்துல கொண்டு வச்சா, பைபிளை வச்சா பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு படிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறவங்களாம் கிறிஸ்தவனு கேட்ட கிடையாது. ஆவியானவருடைய உதவினால கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய ஆன்மாவில் பிரதிபலிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். சிம்பிள். அப்படி என்ன பிரதிபலிச்சாங்க அப்படின்னு வேதாகமத்துல சொல்லணும்னா, மேத்யூ காஸ்பல் சாப்டர் 3 ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சிம்பிளா சுருக்கமா சொல்றேன். முதல்ல வந்துட்டு ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல். ரெண்டாவது வந்துட்டு ரட்சிக்கப்படுதல், அதாவது சால்வேஷன் சொல்லுவோம். மூணாவது வந்துட்டு வாட்டர் பேப்டிசம், அதான் தண்ணீர் ஞானஸ்நானம். நாலாவது வந்துட்டு அனாயிண்டிங் வித் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவினால் ஞானஸ்நானம், அக்னினால் ஞானஸ்நானம். இந்த 4ம் யாருக்கிட்ட இருக்கிறதோ, இந்த 4ஐயும் யாரு பெற்றுக்கொண்டார்களோ அவங்க தான் கிறிஸ்தவர்களா கன்சிடர் பண்ணுது பைபிள். இந்த 4னா என்ன? ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். மனம் திரும்புதல் அப்படின்னா, ஒருத்தன் தன்னை பாவி அப்படின்னு எப்போ ஏற்றுக்கொள்ளுகிறானோ அப்போ அவன் மனம் திரும்புறான். நான் பாவி தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறானா அப்போ மனம் திரும்புறான். மனம் திரும்பினதோட மட்டும் இல்ல, இந்த பாவத்தை யார் தீர்ப்பா, இந்த பாவத்துக்கு நிவர்த்தி என்ன, இந்த பாவத்துக்கு பரிகாரம் என்ன, பலி என்ன அப்படின்னு தேடி, இந்த என்னுடைய பாவத்துக்காக பலியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதால் நான் பரிசுத்தவானா மாறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவன் ஒருத்தர் நம்புறானோ, விசுவாசிக்கிறானோ, எவன் ஒருத்தன் ஏற்றுக்கொள்கிறானோ அப்போ அவன் சால்வேஷன் கிடைக்கும், அவனுக்கு ரட்சிப்பு. இதை தான் சால்வேஷன் சொல்றோம். மூணாவது வாட்டர் பேப்டிசம், அதாவது தண்ணீர் ஞானஸ்நானம். சும்மா சொம்புல தண்ணியை வச்சுக்கிட்டு மூஞ்சில தெளிச்சு விடுறது ஞானஸ்நானத்துல வராது, அப்படி பைபிள் சொல்லல. எங்க ஞானஸ்நானம் இருக்குன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி யோவான் ஸ்நானகன் கையினால யோர்தான் நதியில ஞானஸ்நானம் எடுத்தாரோ, அதே போல யோவான் ஸ்நானம் யாரு? வெட்டுக்கிளியும் காட்டுத்தீரையும் தின்னு உயிர் வாழ்ந்த பரலோகராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்ட அப்போஸ்தலர்கள். வீடு ஓஎம்ஆர்ல, யோவான் ஸ்நானனுக்கு ஓஎம்ஆர்ல வீடு கிடையாது, இல்ல டபுள் பெட்ரூம் 4 BHக்கு ஒரு வீடு இல்ல, தன் பிள்ளைகளை யூஎஸ்ல படிக்க வைக்கல, எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. ஒன்றும் இல்லாத ஒருவனுடைய ஒரு அப்போஸ்தலனுடைய கையினால, பிதா குமாரன் பரிசுத்தாவினாரின் பெயரினால ஞானஸ்நானம் எடுக்கிறவன் மட்டும்தான் அந்த ஞானஸ்நானம் செல்லும் அப்படின்னு சொல்லிதான் பைபிள் சொல்லுது. இது நீ தலையில தூங்கி வச்சிருக்க பைபிள்லயும் அப்படிதான் இருக்குது, நீ கல்லாப்பெட்டியில வச்சிருக்கிற பைபிள்லயும் அப்படிதான் இருக்குது, எல்லா பைபிள்லயும் அப்படிதான் இருக்குது. இது ஒன்றும் ஸ்பெசிஃபைடா சொல்லல. 4வது விஷயம் அனாயிண்டிங் வித் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பத்தி எப்படி வரும், யாருக்கு கிடைக்கும், என்ன செய்யணும், இதுக்கான குவாலிஃபைடு என்ன அப்படின்றது, இதை யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி தேவ ஆவியானவர் இறங்கினார் என்பதை மேத்யூ காஸ்பல் 3 இருக்கு, அதை நீ படிச்சு பார்த்துக்காங்க. இந்த 4 குவாலிஃபிகேஷன் இருந்தா மட்டும்தான் ஒருத்தன் கிறிஸ்தவனாவே முதல்ல கன்சிடர் பண்ணப்படுவான். வெறும் மனம் திரும்பிட்டு, இல்ல நான் கர்த்தர் என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னித்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் இடாமல், முத்திரை இடாமல் மறுபடியும் நீ பாவம் செஞ்சா நீ கிறிஸ்தவனை கன்சிடர் பண்ணவே முடியாது. இது மட்டும் இல்ல, இந்த 4க்கு அப்புறம் இன்னும் 3 இருக்குது. விசுவாசத்திலே நிலைத்திருத்தல், தெய்வீக சுகத்திலே தரித்திருத்தல், அதுக்கப்புறம் பர்ஃபெக்ஷன், பூரணம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாக்குதல், இப்படி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தால் வேற வீடியோ போடலாம். பட் கிறிஸ்தவன் யாரு அப்படின்னு சொல்லி இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.